കർത്താവേ, യാതൊരു സ്വത്തുമില്ലാതെ ജീവിക്കുന്നതിനേക്കാൾ നല്ലത് ഞാൻ നിന്റെ അൾത്താരയിലേക്ക് വരികയാണ്. മിശിഹായേ, തൂങ്ങുന്നതിനിടയിൽ ഈ കൊമ്പങ്ങാനും ഒടിഞ്ഞ് എന്റെ തലയിൽ വീണാൽ ഞാൻ തലപൊട്ടി ചത്തുപോകും. കാത്തോളനെ, ഞാൻ അവിടെ വരുമ്പോൾ ഇതുപോലത്തെ 1000 മെഴുകുതിരികൾ അവിടുത്തെ അൾത്താരയിൽ കത്തിച്ചോളാം. സൂക്ഷിച്ചു വാടാ മാങ്കാണ്ടി. എന്നാ പண்றது? நான் சாக போறேன்டா. என்ன விட்டு போவாதீங்க. அப்படியா? എന്നാ നീ പിടി വാ. ഒരു ധൈര്യത്തിന്. കയറ് സ്ട്രോങ് ആണ്. എന്താ എന്നാ ആസാനെ തുണിയെല്ലാം പോട്ടിട്ട് സേഫ്റ്റിടാ. ടൈറ്റ് ആവുമ്പോ എന്റെ തൊണ്ട വേദനിക്കില്ലേ? എനിക്ക് ടോൺസിലൈറ്റിസ് ഉണ്ടെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞിട്ടുണ്ട്. കഴുത്ത് ഭദ്രമാ പാക്ക വേണ്ട. എന്നാ ആസാനെ എന്നാ പ്രശ്നം? എല്ലാം പോച്ചടാ. எல்லா சொத்துக்களும் அந்த பொண்ணுக்கும் அந்த புறம்போக்கு பையனுக்கு எழுதி வச்சாச்சு. நான் இனி எதுக்கு வாழணும்? அப்படியா விஷயம்? ஆமாண்டா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி ஆனாலும் அந்த பொண்ணுக்கு பாதி சொத்து கிடைக்குமே. அது நினைக்கந்தாடா இருக்கு. എന്താ? அந்த சோம சார் அந்த புறம்போக்கு. ஆமா ஆமா, அவர் அமெரிக்காவில் போய் திரும்பி வரதுக்கு முன்னாலே ஆசான் அந்த பொண்ணுனை காதல் பண்ணி கல்யாணம் செய்தா அந்த சொத்து முழுவதும் உங்களுக்கு கிடைக்குமே. നടക്കണ കാര്യമല്ല പറയടാ. நடக்காம எங்க போகுது? சின்ன பொண்ணு தானே. ஆகட்டுமே. உங்களுக்கு வயசாയി போச்சா? ஏரியா 45 50. கம்மி பண்ணடா. 60 வயசானாலும் சிங்கம் தான். என்ன இது? சிங்கம் நன்னா இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் கட்டும் போது அம்மாவுக்கு 16, அப்பாவுக்கு 61. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? அப்ப பரவாயில்ல, நீ விஷயத்துக்கு வாடா மாயண்டி. ஆசானே, என்ன உடம்பு, என்ன மசலி பழமாங்க போல இருக்குது. அழகு அழகு. എന്നാലും അവള് സമ്മതിക്കോ? சம்மதிக்க வைப்பேன். எப்படி? அது எனக்கு விடுங்க. நம்ம மந்திரவாதி சாமிக்கிட்டு ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலம் யார் மேலாவது புரட்டினா அவங்க உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்துடும். ഇനിയിപ്പ സാമിയുടെ അടുത്ത് എങ്ങനെ പോവടാ? മണ്ണും പൊടി കൊണ്ടില്ലാന്ന് പറഞ്ഞിട്ട് ഇതേവരെ ചെന്നിട്ടില്ല, ദക്ഷിണം കൊടുത്തിട്ടില്ല. நான் வாங்கிட்டு வர்றேன், நீ தைரியமா இருங்கோ. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். എന്നടാ? நீங்க அந்த சோஃபியா பெண்ணை கல்யாணம் செய்தா நான் தான் உங்க எஸ்டேட் மேனேஜர். സമ്മതിച്ചു. அப்படி சொன்னா பத்தாது, கையாலே அடிச்சு சத்தியம் போடணும். கையால? ஆமா. സത്യം സത്യം. മൂന്നാച്ചി ഇനി കൊണ്ട് വേണം. போதும் போதும் போதும். ആ സോഫി പെണ്ണ് എനിക്ക് കിട്ടുവോ? அந்த சோஃபி கெட்டு நடக்கலனாலும் இந்த கெட்டிங்க சேஃப்டியா இருக்கும். ஆசானே கிடைச்சாச்சி. ஆசானே புடி 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 கிடைச்சாச்சி. തൈലം കിടച്ചാച്ചാ? காதல் தைலம் கிடைச்சாச்சி. അതെ, വെള്ളം ഒഴിച്ചു കുടിക്കണം, പാലൊഴിച്ചു കുടിക്കണം? அப்பா அப்பா குடிக்காதுங்க. இது கையில கொஞ்சம் ஊத்தி அந்த பொண்ணு மேலே தடவியா போதும். അത് തപ്പ്. ഒരു പെണ്ണ് കുളിച്ചോണ്ടിരിക്കുമ്പോ കുളിമുറി അകത്ത് കയറാനും ഒളിഞ്ഞു നോക്കാനൊന്നും എനിക്ക് ഡീസൻസിക്ക് പറ്റില്ല. അതൊന്നും വേണ ആസാനെ. கொஞ்சம் தைலம் ஊத்தி அப்படியே அந்த பெண்ணு கை மேலே கை காமிக்க டேக் பண்ணியா போதும். அப்ப நான் தான் ஹஸ்பண்ட். ஊத்தட கையில கொஞ்சம் கூட ஊத்தடா. கல்யாணத்துக்கு இது போதும். சொத்துக்கு? ஓ சொத்துக்கு. காதல் படம், காதல் படம். அப்படி ஒரு படம் இருக்கா? படம் இல்லடா, மனம். ಏಯ್ ಮಾತುಟಿ, ಏನು ವಿಶೇಷ? നല്ല വിശേഷം. ಸೋಫಿಯಾൾക്ക് ಒಂದು ಲೆಟರ್ ದಾರೆ. സോഫിയക്ക് ലെറ്ററാ? ഛേ, വേണ്ടി. ഞാൻ കൊടുക്കാൻ മാട്ടെ. കടലിക്ക് ആവത്തുതാ? പെടലിക്ക് എന്ത് പറ്റി? കടലിക്ക് ആവത്തുതാ? ഓ, കത്ത് കൊടുക്കാം. കൊടുക്കാം. വേണ്ടി കണ്ടോടാ, അവളുടെ കൈക്ക് തൈലം തേക്കാനുള്ള ചാൻസ് ഉടയമ്പരം കൊണ്ടുവന്നതാ. நான் சொல்லல, இன்னையில இருந்து உங்களுக்கு தீபாவளி. ദീപാ? வலி வலி. ഇതെന്താ കുതിരക്ക്? പിന്നാലെ വരുന്ന? ஐயோ ஆசானே, நீங்க அந்த தைலம் குதிரை மேல தேய்ச்சாச்சா? ஆமா, അല്ലെങ്കിൽ കത്തിയത്താവൂല്ലേ? ஐயோ, பொண்ணு மேல தேய்க்க சொன்ன தைலம் குதிரை மேல தேய்ச்சாச்சா? ஆமா. அப்ப குதிரைக்கு உங்க மேல காதல் வருவ? ஐயோ, குதிரை